அந்த இஎம்ஐயே வந்து அப்படியே சும்மா அந்த என்ன சொல்கிறது, ஜுஜிப் மாதிரி ஈஸியாக கட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு பேர்டனே இருக்காது. ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கனெக்டிவிட்டி கனெக்ட் ஆகியிருந்தால். ஒரு காலத்தில் அது வந்துட்டு ஒரு கார் 4 கார் ஆயிரும். ஆனால் உங்கள் டேட்டுக்கு பொருந்தாத கம்பெனி பேர், கார் கம்பெனி பேர், பிராண்டு நேமு இருந்ததுன்னா இஎம்ஐ கட்டுறதும் கஷ்டம், உங்களையும் கஷ்டப்படுத்தும். அந்த காரும் உங்கள்கிட்ட இருக்கிறது ஆசையை விட உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது தான் அந்த கார் ஆசைப்பட்டு அது வெளியே போயிடும். அதனால் நான் காரும் பேர், கார் கம்பெனி பேரும் சொல்லலை, பிராண்டு பேரும் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு நாம் சொல்கிற அளவுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதோ கேட்குறவங்க ரிசீவ் பண்ணுறவங்க அவ்வளோ நாலேஜ் அவங்களும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போடுறது நம்ம டேட் ஆஃப் பர்த் சொல்லி இப்படிலாம் பாருங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் போடுவாங்க, அவங்க வச்சுக்கிற கார் பேரை போட்டுப்பாங்க, பிராண்ட் நேம் போடுவாங்க. கனெக்ட் ஆகுதா அப்போ இது இந்த கார் நம்மகிட்ட தங்கிடும். கனெக்ட் ஆகலைனாக்கா அந்த காரும் அவங்கள தொந்தரவுப்படுத்தும், அந்த கார்னால் அவங்களும் கஷ்டப்படுவாங்க, இவங்க கஷ்டப்படுறதுனால அந்த கார் இவங்க கூட வந்துட்டதுக்கப்புறம் அது கஷ்டப்படும். அது கார் வர்றது ஓடுறதுக்கு தான் இருக்குது. அதையும் ஓட விடாமல் பண்ணி இவங்களும் அந்த இஎம்ஐ கட்டாமல் பண்ணி இவங்களால அது கஷ்டப்பட்டு அதால் இவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால் ரெண்டும் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், உங்கள் டேட்டுக்கு அது பொருந்துதா இல்லையா. பொருந்துச்சுன்னா உங்கள் லெவல் வேறு, பொருந்தினா அது உங்களை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.